மீரா இங்கே பாருங்களா, சாராவும் குட்டியாலும் எப்படி தூங்குறாங்கன்ட்டு. அக்காவும் தங்கச்சி நல்லா போட்டி போட்டுட்டு தூங்குறாங்க. ஆமாம் யூனி, 2 பேரும் ரொம்ப டயர்டாக இருக்காங்க, வெளியில் போயிட்டு வந்தாங்கல்ல, அதான் தூங்குறாங்க. எழுப்பலாமா வேண்டாமா? சரி யூனி, ரொம்ப போர் அடிக்குது, ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா? ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருக்கேன்னு சொன்னியே, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணலாமா? இல்லை மீரா, இன்னும் நான் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பார்க்கணும், டைம் இல்லை, அதனால பார்க்கல. இப்போ பார்த்து சொல்கிறேன். மீரா, எப்போ வந்தீங்க? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? என்னை எழுப்ப வேண்டியதானே மீரா? எப்போ வந்தீங்க மீரா? குட்டியாளு கதை சொல்லிக்கிட்டே படுத்திருந்தேன், அப்படியே நானும் நல்லா தூங்கிட்டேன் மீரா. எப்போ மீரா வந்தீங்க? மீராக்கா, எப்போக்கா வந்தீங்க? சூப்பர்க்கா, ஜாலிக்கா. அக்கா, நீங்கள் தான் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லிட்டு இருந்தீங்களே, என் காதில் நல்லா விழுந்ததுக்கா. ஓகே மீரா, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலாம் மீரா, நானும் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். குட்டியால் நேற்று ஏதோ லேப்டாப்பில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துன்னு சொன்னால், அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சும்மா சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். இந்த குட்டியால் பாரு, லேப்டாப்பில் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு நீ சொன்ன? சும்மா ஒரு வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொன்னி, அது எங்கே இருக்குன்னு காட்டு. நேற்று இங்கே தானே பார்த்தேன். சும்மா ஒரு 2 நிமிஷம் தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு, நல்லா சூப்பராகவும் இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். குட்டியால், குட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டாக, ஒன்றே மாதிரி குட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டாக பாரு. எனக்கு டைம் ஆகிடும், ஓகேவா? நான் 5 மணிக்கு வேறு கிளாஸுக்கு போகணும், சீக்கிரம் பாரு. மீரா, நேற்று கூட அவன் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தாங்க்கா, குட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் அப்படின்னு சொன்னான். மீராக்கா, கண்டுபிடிச்சிட்டேன், அதோ இருக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஒன்றுமே இல்லை, ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ் எடுத்து தண்ணி ஊற்றிட்டு வத்தி குச்சி பற்ற வச்சோன்னா அந்த தண்ணி இருக்கிற இடம் மட்டும் பத்தாது. யூனியன் மீரா, நான் சொல்கிற ஒன்றுமே இல்லை, ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ் இருந்தால் அதை எடுத்துகிட்டு வாங்க, அதில் தண்ணி ஊற்றி நம்ம வத்தி குச்சி பற்ற வைக்கிறது தான், அவ்வளோதான், ஈஸி சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் தான். நான் சொன்னது இப்போ புரிஞ்சதில்ல யூனி? ஒரு கிளாஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வா யூனி. சாரா, நீ சொன்னதே எனக்கு நல்லா புரியுது சாரா. சரி யூனி, அந்த 1 யூஸ் கிளாஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வா யூனி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே சாரா, நான் செய்கிறேன். அந்த 1 யூஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சாரா. இது ஓகே தானே? ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்க? தண்ணி ஃபில் பண்ண சொல்லியிருக்கியா? ஓகே, தண்ணி ஊற்றுறேன், நீ அளவை பாரு, ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, இதை நிறுத்திட்டோமா அந்த அளவு? சரி, ஓகே, இப்போ தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. யூனியக்கா, கரெக்டாக இந்த அளவுக்கு ஃபில் பண்ணிட்டீங்கக்கா, கரெக்டு தான்க்கா. இப்போ ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்து பற்ற வைக்கணும், ஓகேவா? எடுத்து பற்றுங்க, ஒரு இதில் பற்றுதான்னு பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 2 10லையே 3 4 4ல் பற்றிச்சா? வைங்கக்கா, வைங்க. சூப்பராக இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக எரிஞ்சிடும், தண்ணி இருக்கிற இடம் மட்டும் அப்படியே எரியாமல் இருக்கும், பார்க்குறீங்களா? சூப்பராக. ஆமாக்கா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி அப்படியே ஃபுல்லாக எரிஞ்சிட்டு வருது. சூப்பர். ஐயோ, ஏன் சைடில் நெருப்புது, நான் என் முடி பற்றிக்க போகுது, நான் ஏஞ்சி என் அக்கா கிட்ட உட்காந்துக்கிறேன். சூப்பராக செம்மையாக எரியுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதா? இருங்க, நான் கிட்ட காட்டட்டுமா? இதோ பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த பிளாஸ்டிக் எரிஞ்சிட்டு வருது பாருங்களேன். தண்ணி இருக்கிற இடம் மட்டும் அப்படியே ஆஃப் ஆகிடும், எரியாமல் இருக்குது. இன்னும் இந்த சைடு மட்டும் எரிஞ்சிட்டு இருக்குது. இந்த சைடு ஆஃப் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. தண்ணி ஊற்றுற அளவு மட்டும் எரியாமல் இருக்குது, மீன் ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. அக்கா, எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சிக்கா. குட்டியால், செம்ம சூப்பர் குட்டியால், நீ சொன்ன மாதிரி உன் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு, நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், கீழே எரிஞ்சு அந்த பிளாஸ்டிக்லாம் எப்படி கருப்பாக ஆகிடுச்சு. ஏதோ டைல்ஸுனால எடுத்த உடனே வந்துருச்சு பாருங்களேன். இந்த சைடும் இருக்குது, நான் இருங்க நவுத்திட்டு எடுக்கிறேன். ஆமாம், அப்படியே பிளாஸ்டிக்லாம் உருகி அப்படியே கீழே ஊற்றிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு இல்லை? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். பார்த்தீங்களா, ஃபுல்லாக எவ்வளோ தூரம் வரைக்கும் எரிஞ்சிருக்கு, நான் எட்டி பார்க்குறேன் பாருங்களேன். செம்மையாக இருக்குது. நான் இது வருமா வராதான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு வந்துருச்சு, நான் ஹாப்பியாக இருக்கேன். குட்டியால், நீ சொன்ன மாதிரி உன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு குட்டியால், நல்லா செம்மையாக இருக்குது. இந்த எபிசோடும் சூப்பராக இருக்குது. ஆமாம் யூனி, செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், பட் ஜாக்கிரதையாக மேட்ச் பாக்ஸ் வச்சு பண்ணுங்கள், ஓகேவா? இருங்க, இதை எடுத்து நான் கிட்ட காட்டுறேன். ஐயோ, இந்த கிளாஸை தூக்க முடியலையே, கொலன்னு அப்படியே இதாகுது.
வா ஃபுல்லாக அந்த தண்ணி இருக்கிற இடம் மட்டும் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு, மீதி இடம் ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு பாருங்களேன். செம்மையாக இருக்குது எக்ஸ்பிரிமெண்ட்டு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், பட் ஜாக்கிரதையாக பாருங்கள். பட் 1 யூஸ் கிளாஸில் தான் நல்லா வரும், ஓகேவா? சரி குட்டியாலே, நீ கீழே போனால் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது. எக்ஸ்பெரிமெண்ட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சுல, நான் அப்படியே படுத்து தூங்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நியூ சேனல், உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதாவது எக்ஸ்பிரிமெண்ட் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம், ஓகேவா? தேங்க்யூ.